ஹே காய்ஸ் வெல்கம் டு ஆல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா இது ஜிஹெச்சுக்கு தாங்க. ஆமாங்க காய்ஸ், இது பெட்ஸுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது ஓல்டு, இது இப்போ இது நியூவாக கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வளர்க்குற எல்லா பெட்ஸுக்கும் இங்கே பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் என்னத்துக்கு போயிருக்கோம்னா, எங்கள் லக்கிக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. சரி அப்படியே காட்டிட்டு வரலான்ட்டு தான் போனோம். பாருங்க, இவ்வளோ சும்மா இப்படி தொட்டாலே ஃபுல்லாக கையெல்லாம் முடிதான். அப்புறமா டாக்டர் செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுக்கலான்னு சொன்னாங்க. இவ பார்த்தீங்களா எப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கிறா. இவெல்லாம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உட்காரவே மாட்டான். அப்புறமா அவனை பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எடுத்து வச்சுட்டு இன்ஜெக்ஷன் போட்டு சீரப் ஒன்று எழுதி கொடுத்துருந்தாங்க. அது டெய்லி போடுங்க, ஹேர் ஃபால் கம்மியாயிடும், எல்லா கேட்ஸ்க்கும் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கிட்டு அது வந்து வெளியில தான் வாங்கிக்கணும். இங்கெல்லாம் எல்லாமே அவங்க இன்ஜெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் போடுறாங்க. எல்லாம் காசு இல்லை. ஏதாவது மெடிசன் வாங்கணும்னா மட்டும்தான் வெளியிலேருந்து நம்ம வாங்கிக்கணும். இதுதான் எழுதி கொடுத்துருந்தாங்க. இது வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாவே கொஞ்சம் நம்ம எல்லாம் யோசிப்போம் எப்படி இருக்குமோன்ட்டு. இது பெட்ஸுக்கான வேறு. ஆனால் உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் நல்லா பார்ப்பாங்க, நல்லா பேசுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா தெக்கனிக்கோட்டை ரோட், அந்திவாடி, ஓசூரில் தான் இருக்குது. நீங்களும் பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாட்டி போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் யூடியூப் சேனலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.